எல்லாரும் லவ் பண்ணுறாங்க என் ஸ்கூலில், என் காலேஜில். நானும் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நான் வந்து வேஸ்ட்டுருவாங்க. எல்லாரும் பிடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, வேப் அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் போடுறாங்க. நானும் பண்ணணும், இல்லைனா நான் வந்து குப்பை அப்படின்ட்டுருவாங்க. முடி கலர் பண்ணணும், ஸ்டைல் மாற்றணும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே மாற்றணும். அப்படி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலன்னா நான் வந்து மாடர்ன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிளாஸில் அமைதியாக இருந்தால் ஞானப்பழம் பழம்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸில் கூச்சல் போட்டுகிட்டே இருக்கணும். சாரை மதிக்கக்கூடாது, மேடம் மதிக்கக்கூடாது. என் தோல்விக்கு, என் ஃபெயிலியருக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு தான், அரசாங்கம் தான். நான் ட்ரக் பண்ணால் அரசு, ரேப் பண்ணால் அரசு, திருடினா அரசு, பெற்றோர்கள், சமூகம் தான் நான் வீணா போனதுக்கு காரணம். எல்லாரும் பண்ணால் அது சரிதான் இல்லை. நான் உருவாக்க நினைக்கிற இளைஞர்கள் இப்படி பேச மாட்டாங்க. எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிற இளைஞர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். சாக்கு போக்கு சொல்லாம பொறுப்பேற்கிற இளைஞர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். பிறரையும் தங்களையும் சட்டத்தையும் மதிக்கும் இளைஞர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நல்ல குணம், நல்ல வேல்யூஸ், கேரக்டர், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி நுண்ணறிவு, வாழ்க்கை திறமைகள், லீடர்ஷிப், டேலண்ட், ஸ்கில்ஸ், இதெல்லாம் வளத்துக்கு ஆசைப்படுற இளைஞர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட இளைஞராக நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் பசங்க மாறணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நல்லவங்களாகவும் இருக்கணும், வல்லவங்களாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க நான் முயற்சிக்கிறேன்.